கோலி டாக் கோலிவுட் நியூஸ். மகளிர் மட்டும் படத்துல ஜோதிகா டப்பிங் பேசினது ஏன் எப்படி? ஜோதிகா வடநாட்டு பொண்ணு. தமிழ்ல நடிக்க வந்தப்புறம் தமிழ்ல பேசவும் புரிஞ்சுக்கவும் கத்துக்கிட்டாங்க. ஆனா படத்துக்கு டப்பிங் பேசுற அளவுக்கு சுத்தமா தமிழ் பேச தெரியாது. 2005 வெளிவந்த மாயாவி படத்துல அவங்க வடநாட்டுல இருந்து வந்த நடிகையாகவே நடிச்சதுனால அவங்களோட அறகுறை தமிழ் பொருத்தமா இருக்கும்னு சூர்யா அதுல டப்பிங் பேச வச்சாரு. அதுக்கப்புறம் 12 வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ மகளிர் மட்டும் படத்துக்கு டப்பிங் பேசியிருக்காங்க. படத்துல ஜோதிகாவுக்கு விருதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்க டப்பிங் பேசினாதான் விருது கிடைக்கும்ன்றதுனால இயக்குனர் ஜி பிரம்மா அவங்கள டப்பிங் பேச வச்சிருக்காரு. மேலும் சூர்யா வீட்டுல எல்லாருமே தமிழ் பேசுறதுனால ஜோதிகாவுக்கு தமிழ் சரளமா பேச வரும், அதனால பேசிட்டாங்க. மகளிர் மட்டும் படத்துல ஜோதிகா ஒரு ஆவணப்பட இயக்குனரா நடிச்சிருக்காங்க. நாட்டுல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அவங்க ஆவணப்படமா இயக்கும் போது அவங்க சந்திக்கும் பிரச்சனைகளும் அதை அவங்க எப்படி தைரியமா எதிர்கொள்றாங்கன்றதுதான் கதை. ஊர்வசி, சரண்யா, பானுப்பிரியா, நாசர், லிவிங்ஸ்டன், பாவேல், நவநீதன், கோகுல் ஆகியோரும் நடிச்சிருக்காங்க.